தமிழகத்தில் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக அதிமுக எம்பி அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார். பரமக்குடியில் நடைபெற்ற முத்தலாக் மசோதா உரிமை மீறும் செயல் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுக சார்பில் 37 எம்பிக்கள் இருந்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்றும், 5 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் கத்தி கத்தி குரல் எழுப்பியும் எந்த ஒரு பலனும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் கால கூட்டணி கணக்கு என்பது வேறு, கொள்கை வேறு என்பது குறிப்பிட்டுள்ள அன்வர் ராஜா, கொள்கையில் அதிமுகவிற்கும் பிஜேபிக்கும் எந்த ஒரு சமரசமும் இல்லை என்றும் கூறியுள்ளார். முத்தலாக் சட்டத்தை எத்தனை முறை அரசு கொண்டு வந்தாலும் அத்தனை முறையும் அதிமுக எதிர்க்கும் என்று கூறியுள்ள அவர், தேர்தல் காலத்தில் வைக்கப்படும் கூட்டணி என்பது லாப நஷ்ட கணக்கு என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் நான் ஏற்கனவே சொன்ன தேர்தல் கால கூட்டணி கணக்கு என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. அவர்கள் கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கொள்கையில் எந்த சமரசமும் இல்லை. தேர்தலுக்காக ஒரு கூட்டணி வைக்கிறோம். எங்களை வீழ்த்த வேண்டும் என்று திமுக ஒரு கூட்டணி வைக்கிறது. எங்கள் ஆட்சியை கலைக்க வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்று கூட்டணி வைக்கிறது. எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் ஒரு கணக்கு போட்டு ஒரு கூட்டணி வைக்கிறோம். ஆக இது தேர்தலுக்காக செய்யப்படுகிற ஒரு தற்காலிக ஏற்பாடு. இதுதான் இந்த கூட்டணி.